இந்த வருகையில் நீ பிரவேசிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், நீங்கள் கண்டிப்பாக 7 காரியத்தை முக்கியமாய் செய்யணும். இந்த 7 காரியத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்தால் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். மன்னிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம்னு பேர். 51ஆம் சங்கீதம் சொல்லுது, ரட்சண்ய சந்தோஷம். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவுடன் உங்கள் ஆத்மா கழிவுறும். அது ஒவ்வொருத்தரும் பெற்றிருக்கணும். முதலாவது, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உனக்கு அந்த ரட்சிப்பின் அவசியம் வேணும். நாங்கள் 3 தலைமுறையாக கிறிஸ்டின், 4 தலைமுறையாக கிறிஸ்டின், நானும் ரட்சிக்கப்படணுமா? கண்டிப்பாக அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாமல், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல் வருகையில் போக முடியாது. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காமல் நீங்கள் வருகையில் போகவே முடியாது. ஏன்னா இயேசு சொல்கிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. ஞானஸ்நானம் எடுக்கணுமா? குழந்தையிலேயே கொடுத்துட்டாங்களே. குழந்தையில் கொடுத்தது ஞான ஸ்நானம் அல்ல, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் உங்களுக்கு எப்போ வரும்னா, கர்த்தருக்கு பயப்படும் போது தான் வரும். ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஒரு சிலர் கேட்குறாங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா? பத்திரிகையில் கூட, கிறிஸ்தவ பத்திரிகையில் கூட வருது. கவலைப்படாதீங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னு. கல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை, பக்கத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து எடுத்திருக்கிறார். நீங்கள் அதை எடுங்க. கல்லன் செய்யறதுக்கு நீங்கள் வரல, இயேசு செய்ததை செய்யறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. கல்லை எடுத்தானா என்றது முக்கியம் இல்லை, இயேசு எடுத்தாரா இல்லையா? இயேசு எடுத்தா நீங்கள் எடுக்கணும். உடனே ஒரு சிலர், இயேசு எடுத்துட்டாரு இனிமேட்டு நாம் எடுக்க வேண்டாம். இயேசு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏன் அத்தனை பேரும் காந்தாக மந்திரி எடுக்கிறான், கொர்னேலியஸ் வீட்டுக்காரங்க எடுக்கிறாங்க? எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் பவுல் கொடுக்குற? ஒரு சிலருக்கு பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்குது, பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்குது. இன்றைக்கி ஒரு சிலர் வேத புரட்டக்காரர்கள் உன்னை மோசம் போக்க பார்க்குறார்கள். ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு உன்னை நூதனமாக சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க. உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை சொல்லுகிற சபையில் வச்சிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன? சிலர் சொல்கிறாங்க, பரிசுத்தாவியானவர் இருந்ததுனால தான் நீங்கள் ரட்சிக்கவே பட்டீங்க. உண்மை, அவர் வெளியிலிருந்து நடத்தி உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியிலேயே உண்டானவர், மறந்துடக்கூடாது. ஆனால் அவர் தண்ணியிலிருந்து வெளியே வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார்னு இருக்குது. சிலர் சொல்கிறாங்க, இயேசு பெற்றுட்டாரு, அது போதும், நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம கூட பரிசுத்தாவியும் வந்துடும், அதுக்கு தனியாக ஒன்று தேவையில்லைன்னு. இயேசு அப்போஸ்தலர்களை முன்குறித்து அழைத்தார். ஆனால் 3 வருஷம் கழித்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் எங்கே தங்கியிருங்கள்? எருசலேமில் தங்கியிருங்கள். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவி வராது, நீங்கள் போய் காத்திருந்தீங்கன்னா உங்கள் மேல் அவர் வந்து இறங்குவார். இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி சில வசனங்களை வேறு ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அபிஷேகம் பெற வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சபையிலே இணைந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். இவ்வளோ சத்தியமும் பரிசுத்தாவியானவர் சொல்கிறது தான். ஏன்னா வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. பைபிளில் சொன்ன விஷயத்தை தான் இவ்வளோ உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை அப்படி எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நீ இருக்கிற இடத்துலையே கதவை சாத்திட்டு நல்லா வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். வசனம் தெளிவாக சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோக பிதா பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இருக்குது. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 4வது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும், டிஃபரன்சியேஷன் லைஃப். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று ரோமர் 12 சொல்லுது. ஏன் இஷ்டப்படி இருப்பேன் ஆனால் பரலோகத்துக்கு போவேன்னா முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தால் தான் போக முடியும். நிறைய இடங்களில் கடைசி காலத்தில் உலகத்தில் பார்த்துட்டு சபை உலகத்தை மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. வேதம் சொல்லுது, நோவா காலத்தில் இருந்த பாவத்தில் பெரிய பாவம் என்ன தெரியுமா? பெண் கொண்டும் பெண் எடுத்தோம். அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணது தப்பா? அதல்ல. அதற்கான விலகம்
5ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். வசனம் தெளிவாக சொல்லுது. மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவபுத்திரர் அவர்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, விசுவாசி அவிசுவாசியோட கல்யாணம் பண்ணுறது தான் தப்பாமா. அதோட அர்த்தம் என்னென்னா, தேவபுத்திரர் சபை, மனுஷகுமாரத்தி உலகம். உலகம் அதிக சௌந்தரியமாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அங்கே ஆடம்பரம் இருக்கும், ஆட்டம் இருக்கும், பாட்டம் இருக்கும். அங்கே ஒரு களியாட்டம் இருக்கும், அது கொஞ்ச நேரம் சரீரத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை சௌந்தரியம் நினச்சி நீ உள்ளே கொண்டு வந்த மோவாபிய ஸ்திரீகள் எப்போ இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே வராங்களோ பாளையம் கெட்டு போகும். சபை என்பது வேறு, உலகத்திலிருந்து வேறுபடுத்தி இப்படி இருக்கணும்னு மாடலாக வச்சிருக்கிறது தான் சர்ச். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கடைசி காலத்தில் சில ஊழியர்கள் விசுவாசிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ். நான் சொல்கிறேன், சர்ச் த நோ காம்ப்ரமைஸ் சைட். கர்த்தர் இப்படி சொன்னார்னு இருக்கு, அப்படி தான் இருக்கணும். அது எப்படிங்க? ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு? ஒரு அழிந்து போகிற ராணி இருக்கிறாங்க, எப்படியும் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க உயிர் போகும். இங்கிலாந்தில் இருக்கிறாங்க. அந்த ராணியை போய் பார்க்கணுன்னா என்ன க்ரைட்டீரியான்னு பாருங்கள். ராணியை சந்திக்கிறதுக்கு யாருக்கு தெரியுமா? நமக்கு இல்லை, நமக்கெல்லாம் அலவுடே கிடையாது. பெரிய பெரிய ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா போய் பார்த்தார். பார்க்கணுன்னா அதுக்கு என்ன தெரியுமா க்ரைட்டீரியா? ஒபாமாவுக்கு முன்னாடியே கிளாஸ் எடுப்பாங்க. யாருக்கு? ஒபாமாவுக்கு முன்னாடி கிளாஸ் எடுப்பாங்க. போகிறதுக்கு முன்னாடி ராணியோடைய அரண்மனையிலேருந்து வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணணும். ஒபாமாவோட அவர் மனைவி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுப்பாங்க. ராணிக்கு முன்னாடி தலை மூடி இருக்கணும், தொப்பி போட்டிருக்கணும், வெறும் தலையோடு நிற்கக்கூடாது, உடம்பு முழுக்க மூடி இருக்கணும். நீங்கள் கவுன் போட்டிருந்தா கீழே சாக்ஸ் போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும். ராணிக்கு முன்னாடி எந்த உடம்பு எதுவும் தெரியக்கூடாது. ராணி கை நீட்டாமல் நீங்கள் நீட்டக்கூடாது. ராணி கையை இவ்வளோ தான் பிடிக்கணும், முழுசாக பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது அவங்களதில். ஒரு உலக பிரகாரமான ராணியை பார்க்குவதற்கே இவ்வளவு பரிசுத்தம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் பார்க்க போகிறேன். அவரை பார்க்க போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும். அங்கே இருக்கிற தூதர்களே 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பறக்கிறான ஏசாயா 6:2 சொல்லுது. அங்கே இருக்கிறவனுக்கே அவ்வளவு தேவைன்னா, பாவ சரீரத்தில் உருவாகி இருக்கிற உன்னை என்னையும் கிருபையா இயேசு ரட்சித்திருக்கிறார். உனக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவரும் காணக்கூடாத இறைவனை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரை நீ நானும் பார்க்க மேலே போக போகிறோம். அப்போ எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும். ஒரு 10 வருஷம் படிக்கிற ஸ்கூலுக்கு அவங்க சொல்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கும் தலையாட்டுறீங்க. இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், இந்த சாக்ஸ் தான் போடணும், இந்த புக்கு தான் வாங்கணும், இந்த டை தான் கட்டணும், நாங்கள் சொல்கிற இடத்துல போய் தான் நீங்கள் துணி வாங்கணும், நாங்கள் சொல்கிற புக்கை நீங்கள் வாங்கணும், நாங்கள் சொல்கிற எவ்வளோ ஃபீஸோ அதை கட்டணும், டொனேஷன் கட்டணும். இவ்வளவு சொல்லி மண்டையாட்டி 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 மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்து பயபக்தியோட காலைல 7 மணிக்கெல்லாம் அனுப்பி வச்சு, ஜுரம் வந்தாலும் டோலோ 650 போட்டு ஓடு ஓடுன்னு துரத்தி விட்றீங்க. ஒரு 10 வருஷம் படிக்கிற பையனுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ அவன் சம்பாதிப்பான், நல்லா இருப்பான்ற நம்பிக்கையில் அனுப்பி வைக்கிறீங்க. அதுக்கே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ கீழ்ப்படிவீங்கனால் உங்கள் ஆத்மாவை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க போகிற திருச்சபை சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டீர்கள்? ஏன்னா துணிகரம். அதெல்லாம் அப்படி எங்கள் இஷ்டப்படி தான் இருப்போம், எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருந்தால் நஷ்டம் உங்களுக்கு தான். இப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது, அப்படி தான் இருக்கணும். எப்படி வேணாலும் இருப்பேன், நீ இருந்தால் நஷ்டம் உனக்கு தான், எங்களுக்கு இல்லை. சொல்லி கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை, கரெக்டாக சொல்லி கொடுத்துடணும். இல்லைன்னா எங்களுக்கு ஐயோ. ஜனங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணால் நாங்களும் போக மாட்டோம், நீங்களும் போக மாட்டீங்க. நான் எப்பவும் எனக்கு ஒரு காஷன் வச்சுருக்கிறேன். ஜனங்களுக்காக ரொம்ப சாதகமாக போன மோசேயை கடைசியில் கானானுக்குள்ளே போக விடாமல் தடுத்துட்டாங்க. யார்? ஜனங்க தடுத்துட்டாங்க. உபாகமத்தில் மோசே சொல்கிறாரு, உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தடுத்தார். ஜனங்க 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 ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது சத்தியம், அதை விட முக்கியம் நாங்கள் போனோம். சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி உங்களை ஆதாயம் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் சத்தியம், இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சிலர் பேசுவாங்க, உங்கள் காதுக்கு இனிய பிரசங்கத்தை பேசுவாங்க. கவலைப்படாதிருங்கள், நீங்கள் என்னவா இருந்தாலும் கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். அப்படிலாம் கூட்டு போக மாட்டார். அப்படின்னா யூதாஸே கூட்டு போயிருப்பார். என்னவா இருந்தாலும் கூட்டு போயிருப்பாருன்னா யூதாஸ் பரவாயில்ல விட்டுரு, யூதாஸ் அந்த காசை கொடுத்துட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் பேசி காம்ப்ரமைஸ் ஆகிடலாம். என்னவா இருந்தாலும் போகலான்னு சொன்னால் எலியா ஏசபேலோடு கூட சமாதானமாக போயிருக்கலாம்.
என்னவா இருந்தாலும் போலான்னு சொன்னா பவுல் அந்த ரோம ராஜாக்களோடு கூட சமாதானமா போயிருக்கலாம். அப்படிலாம் போக முடியாது. இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்படி தான் இருக்கணும். நாங்கள் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம், கேட்டால் வருகையில் நீங்கள் மனம் திரும்புவீர்கள், வருகையில் நீங்கள் போவீர்கள். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, எங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம். நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கிறது, ஜீவ விருட்சமும் இருக்கிறது. எந்த பழத்தை சாப்பிடணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கர்த்தர் வாயில் கை வச்சு சாப்பிடாதான் தடுக்கலாம் மாட்டார், சாப்பிடாதன்னு சொல்ல தான் செய்வார். சாப்பிட்றது உங்கள் இஷ்டம். அதை விட்டுட்டு ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்களுடைய ரட்சிப்பில் ஒரு பகுதி சுவிசேஷம் அறிவித்தல். எப்படி சொல்கிறோம்? ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும்னு சொன்னேன் இல்லையா? அந்த சந்தோஷத்தினுடைய விளைவு என்னென்னா, யாருக்கிட்டையாவது சொன்னா தான் அது உண்மையான சந்தோஷம். அது ஆத்மாவில் இருக்கக்கூடியதான, ஆண்டவர் ஆத்மாவுக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு டிஃபால்ட்டான சுபாவம். நீங்கள் பாருங்கள், சில கடைகளுக்கு போய் ஒரு நல்ல பொருள் சீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே பார்க்குறவங்களுக்கு சொல்லுவீங்க. அதுக்கு பேர் 1-to-1 மார்க்கெட்டிங்னு பேர். இன்றைக்கி கூட உலகத்திலேயே சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்கெட்டிங் எதுனா 1-to-1. மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்கிறது, காசு இல்லாமல் பிரதிபலனை எதிர்பார்க்காம அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறான் பாருங்க, அதான் 1-to-1. அதுக்கு பேர் தான் காஸ்பல், கோ அன்ஸ்பெல். இது உங்கள் ஆத்மாவில் கர்த்தர் டிஃபால்ட்டாக வச்சிருக்கிறார். நீ சரியாக ரட்சிக்கப்பட்டினா ஒருத்தனுக்கு சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் ஆத்மா சும்மா இருக்காது. அப்படி சொல்ல தோணலைன்னா இன்னும் உங்கள் ஆத்மா முழுசாக ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அது நெருக்கி ஏவும். பவுல் சொல்கிறார்ல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவும். அது உங்களை சும்மா இருக்கவே விடாது. ஏதாவது யார்கிட்டையாவது சொல்லும். அது அதோடைய சுபாவம். அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். உன் நண்பர்கள், உன் சொந்தக்காரங்க, கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லிடுங்க. அது உங்களை மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ, ஏங்க சொல்லணும்? அதுக்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆளை ரட்சித்தா அத்தனை பேருக்கு நீ சொல்லிடுவேன்னு உன் மேலே கர்த்தருக்கு நம்பிக்கை இருக்குது. நீ ஒரு ஆள் போதும் உன் ஆஃபீஸ்க்கு, நீ ஒரு ஆள் போதும் உன் காலேஜுக்கு, நீ ஒரு ஆள் போதும் உன் குடும்பத்துக்கு. உன் ஒரு ஆளை ரட்சித்தா நீ அத்தனை பேருக்கு சொல்லிடுவேன்னு பரலோகம் உன்னை நம்புது. அதனால தான் உன் குடும்பத்திலேயே செலக்ட் பண்ணி கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். தாவீது குடும்பத்தில் எத்தனையோ பேர் ராஜாவாகிறதுக்கு தகுதியானவன் இருந்தாலும் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஒருத்தர் பார்த்தார் கர்த்தர். அவன் ஆடு மேய்க்கிறவன் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு சரீரம் ராஜாவாகிறதுக்கு அளவுக்கு திடகாத்திரமா இல்லை, பரவாயில்ல விடு. ஆனால் இருதயம் எனக்கு ஏற்ற இருதயம், அவன் ரொம்ப அன்பா ஜனங்களை பார்த்துப்பான். அதே மாதிரி தான் கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். உன் குடும்பத்தில், உன் நண்பர்களில், உன் சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, வேலைக்காரங்களில் எத்தனையோ பேர் தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தும் தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்து செலக்ட் பண்ணி கொண்டு கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். காரணம், நாம் ஒருத்தர் மூலமாக அநேகரை கொண்டு வர முடியும் என்று கர்த்தர் விசுவாசிக்கிறார். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் ப்ரீச். போகும்பொழுது, பூமியிலிருந்து வருகையில் போகிறீங்களோ மரணம் முந்துதோ, போகும்போது உங்கள் கூட 2 தான் வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாரிச்ச ஆத்மா. வேறு எதுவுமே வராது. நீங்கள் வச்சிருக்கிற அத்தனையும் இங்கேயோட முடிஞ்சிடும். நீங்களும் கொண்டு போக முடியாது, ஆண்டவரும் அனுமதி கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தாலும் கூட இருக்கிறவன் விட மாட்டான். எப்படியும் கையில் போட்டிருக்கிற மோதிரம் வரைக்கும் வெட்டி எடுத்துருவான். பெட்டியில் வைக்கும் போது அம்மா போட்டுக்கிற செயினை கூட கழட்டிடுவான். அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கழட்டிடுவான். அதனால் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஒரே ஒரு புடவையை போற்றி அனுப்புவான். அது கூட பழைய புடவையாக இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மருமக சொல்லும், எங்கள் மாமியாருக்கு இந்த புடவைலாம் பிடிக்காதுன்னு, நல்லது அது எடுத்துக்கும். அதனால் இருக்கும் போதே யாருக்காவது கொடுத்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதி. எவ்வளோக்கெல்லாம் சுவிசேஷத்துக்கு செலவு பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆத்மக்களை சம்பாதிங்க. அதுதான் பரலோகத்தில் நித்திய சொத்து. அதுதான் பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கும்போது கற்களாக அதில் இருக்கும். 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும். ஏதோ இந்த 2-3 நாள் மாத்திரம் அல்ல, ஏதோ செய்திகளை கேட்கும் போது மாத்திரம் அல்ல. சபைன்னு ஒன்று உருவானதே வருகைக்காக மட்டும்தான். சபையினுடைய டெஸ்டினேஷன், முடிவே வருகையோடு முடிஞ்சிடும். அதனால தான் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க தெரியுமா? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசு சொன்னார், நான் திரும்பி உங்களோட வர வரைக்கும் திராட்சரசம் இருந்த மாட்டேன். அதோட அங்கே போயிடுவோம், கம்யூனியன் முடிஞ்சிடும். கம்யூனியன் முடிஞ்சிச்சுன்னா சர்ச்சு முடிஞ்சிச்சு. ஏன்னா சர்ச்சினுடைய புதிய உடன்படிக்கை தான் கம்யூனியன். உடன்படிக்கை முடிஞ்சால் சர்ச்சு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போது வருகை வரைக்கும் தான் சபை இருக்கும். அப்போது சபையினுடைய டெஸ்டினேஷன் எதுக்காக சபை? வருகைக்காக தான் சபை. வர வரைக்கும் நீங்கள் இங்கே ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு மேய்ப்பனை கொடுத்து உங்களை மேய்த்து
தேவையான ஆகாரத்தை புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி உங்களை போஷித்து அந்த நல்ல மேய்ப்பன் வரும்போது அவர் கையில் கொண்டு போய் உங்களை ஒப்படைக்கிறது. அல்லேலூயா. வருகை என்பது ஏதோ 2-3 நாள் கூட்டம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் கன்வென்ஷன் இல்லை, சொல்லிவிட்டு போன பிறகு ஒரு வாரம் அடிக்கிற ஜுரம் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போகிறது அல்ல. இனி வருகை என்பது ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியதான நேரம். இனிமே கண்டிப்பாக காத்திருக்கணும். நேரம் நெருங்குது, ரொம்ப சீக்கிரம். நீங்களும் 5 வருஷமாக சொல்கிறீங்க அப்படின்னா வருகையில் 5 வருஷம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். 5 வருஷம் சொல்கிறேன்னா 5 வருஷம் என்னவாயிருச்சு? குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் வச்ச டேட்டில் இன்னும் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, அப்போ இன்னும் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். 7வது கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, பெற்ற ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது.